இப்போ இந்த மாதிரியான ஒரு வீடு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரியான வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருங்க. வீடு வாங்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. புரியல, இந்த வீடு வந்து 4.25 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 3 BHK வீடுனாலே டியூப்ளெக்ஸ் டைப்ல 2.25 சென்ட் இடத்துல தான் கட்டுறாங்க. ஆனா இந்த வீடு வந்து 4.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. ஃபியூச்சர்ல நல்லா அப்ரிசியேஷன் கிடைக்கும். இது வீடு வாங்குறவங்களுக்கு நல்லது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட ஒரு 4.25 சென்ட் இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீட்டுக்கு முன்னாடியிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 30x61 நீள எடுத்து 4.25 சென்ட் இடத்துல 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடு கட்டியிருக்காங்க. ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தார் ரோடு, இபி இந்த மாதிரி நிறைய அடிப்படையான வசதிகள் வந்துருச்சு. 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்லா பிரம்மாண்டமான ஒரு பார்க்கிங் ஏரியா. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ், வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்ல சின்ன ஸ்பாட் லைட் இருக்கு. வீட்டை சுத்தி இந்த மாதிரி செட் பேக் ஏரியாவும் கொடுத்திருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்துல இருக்குங்க. 5x5 இந்த ஃபோயரோட அளவு. ஃபோயர் கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டீங்கன்னா 16x14 ஒரு பெரிய லிவிங் ஹால். சீலிங்ல வந்து அக்ரிலிக் ஷீட்டு, ஜிப்சம் போர்டில் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க், ப்ரொஃபைல் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சிருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது, அந்த சைடில் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இந்த சைடில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினட் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் கிட்ஸ் பெட்ரூம்ங்க. 10x11 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜ் யூனிட்லாம் செஞ்சிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 5x6ங்க. இது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் யூனிட், வார்ட்ரோப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சிருக்காங்க. வால் ஷெல்ஃப் இருக்கு. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4.5x10 நல்ல லென்த்தை கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கடைசி பெட்ரூம்ங்க. தேர்ட் பெட்ரூம். இது 10x16 அமைஞ்சிருக்கு. எல்லா பெட்ரூம்லையும் பார்க்க முடியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் தான் ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபால் சீலிங் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி யூட்டிலிட்டி ஸ்பேஸ் 5x6 இருக்கு. அது பக்கத்துலேயே 5x6 அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு அப்படியே பேக் சைடில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் இருக்கு. வர வழியில இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட அளவு 8x16. ஃபர்ஸ்ட் டைனிங் ஏரியா, அதுக்கப்புறம் தான் கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியா பொறுத்த வரைக்கும் மார்லர் கிச்சன் எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கான செல்ஃபும் செஞ்சிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்ல இருக்க அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்க யூட்டிலிட்டி ஏரியாங்க. இங்கே நார்த் ஈஸ்ட் கார்னர்ல போர், வாட்டர் சம்ப் இது எல்லாமே இருக்கு. வீட்டோட பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியால கடைசியில் வந்து இங்கே ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 4x6 இந்தியன் கிளாஸ் டைப்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியால கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்ஸ் ஏரியா டெரஸ் வந்துட்டீங்கன்னா 1000 லிட்டர்ஸ்ல சிண்டெக்ஸ், அந்த துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால வீடு அமைஞ்சிருக்கு. லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை வந்து 85 லட்ச ரூபா சொல்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு வீரபாண்டி பிரிவு லொகேஷன்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வந்து நீங்க நேரில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம டீமோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா இந்த வீட்டை வந்து பாருங்க.